ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஈரல் ஃப்ரை. இதுக்கு நான் 250 கிராம் ஈரலை சுத்தம் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். ஈரலை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிடுவோம். நல்லா மஞ்சள் தூள் கலரி விடுங்க. இது நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இது ஈரல் முங்குற வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ஈரல் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் வச்சிருவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். மெதுவாக போடணும், கருவேப்பிலை கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்ச ஈரலை இதில் சேர்த்துருவோம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதான். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலரி விட்டுட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.